ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் திருச்சியில் பார்வதி பவன் ஹோட்டல் அங்கே மினி டிஃபன் நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. சின்னடா போய் நான் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்ந்து போயிடும். நான் 9-10 மணி அப்படிலாம் போயிருக்கேன், தீர்ந்து போயிடும். ஒரு சில நேரம் 11 மணிக்கு நான் போயிருக்கேன், கொஞ்சம் லேட்டாலாம் போயிருக்கேன். தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், காலையில் வெள்ளனே வந்துடணும் அப்படின்வாங்க. சரின்ட்டு ஒரு நாள் இதுக்காகவே 8 மணிக்கெலாம் கிளம்பி போய் செம்ம டேஸ்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டு. இட்லி, பூரி, தோசை, வெண்பொங்கல், உளுந்த வடை, சட்னி, சாம்பார், எல்லா வெரைட்டிஸும். அந்த கேசரி வேறு வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காலையில் இதுக்காகவே கிளம்பி போய் சாப்பிட்டு வருவோமே, டேஸ்ட்டு பார்க்கணுமேன்னு சொல்லி ஒரு நாள் ஆசைக்கு. எல்லாருமே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. மினி டிஃபன் வெரைட்டி நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 50 ரூபாயா 60 ரூபாயின்னு தெரில, மறந்துட்டேன். இப்போ ஒரு 1.5 மாதம் இருக்கும். அந்த வீடியோ நான் ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். போய் சாப்பிட்டு வந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோசை நான் அப்படியே அவர் எதுவும் கம்மங்கூழ் ஃபஸ்ட்டு பாருங்கள், அது என்னதுடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க கம்மங்கூழுங்க. கூப்பிட்டு கேட்டேன் இது என்னதுன்னு. கம்மங்கூழுங்க அப்படின்னாங்க. சரி மாமா நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மாமாட்டே அது 2 டம்ளரையும் குடிக்க சொல்லிட்டேன். அவர் அப்புறம் என்கிட்ட வேணாங்கிறதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஐட்டம்லாம் பார்த்து அவர்கிட்ட எடுத்துகிட்டு, தோசை, இட்லி அது மாதிரிலாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனவங்க, பிள்ளைங்கள்லாம் வெளியூரில் இருக்கிறவங்க, வயசானவங்களாம் இங்கே இருப்பாங்க பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே இங்கே தான் போய் காலையில் டிஃபன் வாங்கி சாப்பிட்றாங்களாம். எங்கள் அப்பா கூட பார்த்துட்டு சொன்னாங்க, அவ்வளோ பேர் அங்கே தான் வாங்கி சாப்பிட்றாங்க, வயசானவங்களாம் நல்லா இருக்குது அப்படின்னு அப்பாவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஒரு நாள் நம்மளும் வாங்கி சாப்பிடுவோமே, எப்படி தான் இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போமேன்னு போய் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. அது 50 ரூபா 60 ரூபாய்க்கு நம்ம அதை சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல் சாப்பிட முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன காட்ட போகிறேன்னு பாருங்களேன். என் பொண்ணுக்கு இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறா, காலேஜில் ஃபேர்வெல் டே. அப்போ ஃபேர்வெல் டேக்கு அவங்க காலேஜில் அவங்க ஞாபகமாக பிள்ளைங்க எல்லாேருக்கும் கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, அழகாக இருந்துச்சு. என்னன்னு காட்டுறேன் பாருங்கள். குத்து சின்னதாக ஒரு விளக்கு அழகாக இருக்குது பாருங்களேன். பிரித்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பேர் எழுதியிருக்காங்க, அவங்க காலேஜ் பேர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க காலேஜ் பேர் ஹோலி கிராஸ் காலேஜ்னு போட்டு ஒட்டி எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கேலண்டரில் எப்படின்னா, எல்லாருமே சேம் சாரீ எடுத்துருப்பாங்கள, சேம் சாரீ எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்காங்க. அப்புறம் பின்னாடி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சாரீ கட்டி ஒரு நாள் என்ஜாய் பண்ணாங்க. அந்த சாரீ ஃபோட்டோவை பேக்கில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருடைய பர்த்டே டேட்டையும் அதில் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. அவங்கவுங்க கிளாஸில் அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரெல்லாம் போட்டு அவங்க பர்த்டே டேட்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அந்த டைரி அவள் உள்ளே வச்சுருக்கா, அந்த கேலண்டரை அவள் இது லாக்கரில் வச்சுருக்கிறா. தனியாக அவளுக்குன்னு ஒரு லாக்கர் போட்டு பத்திரமா இதெல்லாம் வச்சுக்குவா. அவள் ஒரு சாக்லேட் பேப்பர் கூட ஃப்ரெண்ட்ஸோடது, அதை கூட கீழே போட மாட்டாள் ஃப்ரெண்ட்ஸ். அதை கூட அவங்க ஞாபகமாக எடுத்து அதில் ஒரு ஃபைல் போட்டு அந்த இதுக்குள்ளே ஃபைல் போட்டு அதை ஒரு லாக்கர் மாதிரி வச்சுருப்பாள். அதில் கபோர்டில் லாக்கர் மாதிரி வச்சுருப்பாள். அவன் வந்தோடனே கேட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது மட்டும் இருந்துச்சு, சரி உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 தான் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். ஜூஸ் போட்டதை காட்டுறேன் பாருங்கள். ஒரு இதில் பால் போட்டு ஜூஸ் போட்டிருக்கேன், இன்னொன்றில் பால் போடாமல் ஜூஸ் போட்டிருக்கேன். ஏன்னா என் பசங்களில் ஒருத்தருக்கு பால் போட்டது பிடிக்கும், ஒருத்தருக்கு பால் போடாமல் பிடிக்கும். அதனால் தனித்தனியாக ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். நிலையை காட்டுறேன். இதில் பால் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பால் ஊற்றாமல் சும்மா நாட்டு சர்க்கரை போட்டு தண்ணி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போயிட்டு வர வழியில் வெளியே போனோம். இன்றைக்கி வெளியே போயிட்டு அந்த முலாம்பழம் வாங்கிட்டு அப்படியே வர வழியில் இது வாங்கினேன். பிஜி நகரில் போய் குலோப்ஜாம் சாப்பிட்ணுன்னு ஒரு 10 நாளாக ஆசையாகவே இருந்துச்சு. சரி குலோப்ஜாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பிரிச்சுட்டான் என் பையன் பிரித்து. அதுக்குள்ளே பொறுப்பானா நான் வீடியோ எடுக்கிறேன்டா வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொன்னேன், கேட்கல. அதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்டான். நானும் ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். குலோப் ஜாம்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குலோப் ஜாம் வாங்கிட்டு சரி அப்படியே லட்டு வாங்கலான்னு சொல்லி 2 லட்டு வாங்கிட்டு, பூண்டு முறுக்கு அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல்லு பூண்டு வாசமாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வாங்கி நாங்கள் சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். சரி அது வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு முறுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சாம்பார் வச்சுருக்கேன், நீங்கள் காட்டுறேன். சொரக்காய் சாம்பார் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காய் சாம்பார் வச்சு முட்டை வேக வச்சிட்ருக்கேன். முட்டை பாயில் ஆகிருக்கு. சாதம் ரைஸ் அடுப்பில் இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வச்சு முட்டை. நேற்று பிரியாணி வந்ததில் வேறு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் சூடு பண்ணி ஆள் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்ருவோம் இப்போ மத்தியானம். என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால் அவருக்கு மட்டும் சாம்பார் வச்சு நைட்டுக்கு டிஃபனுக்கும் சாம்பார் ஆயிக்கும். அதனால் நைட்டுக்கு சேர்த்து சாம்பார் வச்சாச்சு. மாவு இருக்குது, இட்லி தோசை ஊற்றிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், முட்டை வச்சாச்சு, சாதம் வச்சாச்சு, காட்டுறேன் பாருங்கள். முட்டை வேக வச்சுருக்கேன். சாம்பாருக்கு என் ஹஸ்பண்ட் கம்பல்சரியாக முட்டை கொடுக்கணும், அதனால் முட்டை வேக வச்சாச்சு. சாம்பார் வச்சுருக்கு. எங்களுக்கு பிரியாணி இதாக இருக்குது பாருங்கள். ரைஸ் காட்டுறேன், ரைஸும் வச்சாச்சு. சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன எல்லாம் லஞ்சு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் கொஞ்சம் கடையில் ஜாமான் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். அப்போ இந்த கடையில் காஃபி டீ எல்லாம் நல்லாயிருக்கும். சரி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த கடைக்கு போய் டீ, சம்சா, போலி எல்லாம் மினி சம்சா போட்டிருந்தாங்க. 3 சம்சா நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த சம்சாவில் வந்து உருளைக்கிழங்கு போடுறது கூட அவ்வளோவா ரொம்ப பிடிக்காது. வெங்காயம் போட்டு செய்கிற சம்சா தான் ரொம்ப பிடிக்கும். அதில் 3 இதில் வெங்காயம் போட்டிருந்தது இருந்துச்சு. அது கொஞ்சம் சாப்பிட்டு போலி சாப்பிட்டு சரி அப்படியே வாங்க போகலாம் ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமான் வாங்கிட்டு நைட்டு டிஃபன் வந்து தோசை ஊற்றி சாம்பார் வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் லன்ச் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.